Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஹெல்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பீட்ரூட் எக் ரைஸ்ங்க. பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன். கண்டிப்பா மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வருவாங்க. சரி, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருங்க. 2 கரண்டி எண்ணெய் விட்டுறலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கினா போதும். நம்ம ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் திருவி வச்சதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில். இப்போ உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விடுங்க. பீட்ரூட் நல்லா வதங்கணும். இப்போ பீட்ரூட் ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு கலந்து விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் ஓரமாக தள்ளிட்டு அதே கடாயில் 1/2 கரண்டி எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ ஒரு முட்டை நான் உடச்சி ஊற்றிட்டேன். முட்டைக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. முட்டையை உடனே ஸ்க்ராம்பிள் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் நம்மளுக்கு பெருசாக உதிரியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் ஸ்க்ராம்பிள் பண்ணுறேன். நம்மளுக்கு நல்ல பெரிய முட்டை சைஸாக உதிரியாக கிடச்சிருக்கு. இப்போ இதை அப்படியே பீட்ரூட்டோடு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வடித்த சாதத்தை இதில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கிளறி விட்டிங்கன்னா நம்மளுக்கு பீட்ரூட் எக் ரைஸ் ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன். ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் குழந்தைங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ்